பெண் தெய்வங்களுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா சார்? அது பெருசாக பெண் தெய்வ வழிபாடை பற்றிலாம் சங்க இலக்கியத்தில் பெருசாக எதுவும் கிடையாது. 1-2 இடங்களை தவிர கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் அப்படின்லாம் பார்த்தோம்னா அது பூராமே ஆணவ கொலைகள் செய்யப்பட்ட பெண். இருக்கக்கூடிய எல்லா பெண் தெய்வமும் யாரோ ஒரு குடும்பத்தில் யாரோ ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க. முதலில் ஒருவரை ஒருவர் சேர்ந்து பழகி செக்ஸ் வச்சுக்கிறாங்க. அதன் பிறகு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆரோக்கியம் மீறி வந்ததுக்கப்புறம் இவங்களும் அதே மாதிரி பல அம்மன்களை உருவாக்கிக்கிட்டு இந்தியன் வெர்ஷனில் இவங்க கும்பிட ஆரம்பித்தாங்க. மோடியே என்ன சொன்னார், கொரோனா வந்தால் கைத்தடிக்க சொன்னார், தட்டு வச்சு தட்ட சொன்னார் அப்படின்னால அந்த மாதிரி இவங்களும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அம்மன் பேர் வச்சு. ஆனால் அதை இப்போ நினச்சாலும் ஒரு மாதிரி காமெடியாக தான் இருக்குது சார். எல்லாம் லூசுங்க, வேறு என்ன. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க வரலாற்று ஆய்வாளர் திரு கிருஷ்ணவேல் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பெண் தெய்வங்களுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா சார்? அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வந்துட்டு பெண் தெய்வங்களுக்கான வழிபாடில் வந்துட்டு ஒரு பக்கம் பயபக்தி, இன்னொரு பக்கம் நம்பிக்கை எல்லாம் கொடுக்குறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது பெண் தெய்வ வழிபாடுன்றது வந்து நீங்கள் 3 ஸ்டேஜில் பார்க்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் சங்க இலக்கியங்கள், சங்கம்னு சொல்ல முடியாது, அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். பழைய தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பழைய தமிழ் இலக்கியங்களில் குறிப்பாக தொல்காப்பியத்தில் மட்டும் பாலை நிலத்துக்கான கடவுள் கொற்றவை அப்படின்னு ஒரு வரி வருது. அதை தாண்டி பெருசாக எங்கேயுமே வரல. ஒரு சில இடங்களில் காட்டுக்குள்ளே ஒரு பெண் தெய்வம் சிலை இருந்தது அப்படின்னு ஒரு சில பாடல்களில் வருது. மற்றபடி பெருசாக பெண் தெய்வ வழிபாடை பற்றிலாம் சங்க இலக்கியத்தில் பெருசாக எதுவும் கிடையாது. 1-2 இடங்களை தவிர. பின்னாடி இந்த பெண் தெய்வ வழிபாடுன்றது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர் வழிபாடுன்னு ஒன்று இருந்தது தமிழர்கள்ட்ட. அதாவது இறந்த முன்னோர்களை வணங்குவது அப்படின்னு. அந்த வழிபாட்டு முறையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆண்களை வச்சு தான் வழிபடுவாங்க. அதாவது ஒருத்தர் போரில் செத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு வீரக்கல் நடுறது, அப்புறம் இல்லைன்னா அவரே ஐயனார் முனீஸ்வரன் அந்த மாதிரிலாம் வச்சு கும்பிட்றது அப்படின்ற மாதிரி பழக்கங்கள்லாம் வருது. இந்த கருப்பசாமி, இந்த ஐயனார், அது எல்லாமே ஒரே தான். இது போக பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு தான் ஒரு சுமார் ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த சாதிய படிநிலை வந்த பிறகு இந்த பெண் தெய்வ வழிபாடு முறைகள் அதிகரிக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி எல்லாம் பெண் தெய்வ வழிபாடுலாம் நிறைய இருந்ததுன்னா அதை பற்றிய குறிப்புகள் நிறைய இருக்கணும். அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பௌத்தத்தில் மூலமாக சில பெண் தெய்வ வழிபாடுகள் முறைகள்லாம் வந்தது. ஏன்னா பௌத்த மதத்தில் பெண்களையும் துறவிகளாக சேர்த்துப்பாங்க. சமண மதத்தில் பெண்களை துறவியாக சேர்க்க மாட்டாங்க. பௌத்த மதத்தில் பெண்களை துறவியாக சேர்ப்பாங்க. அதில் அந்த இறந்த பெண் துறவிகளை வழிபடக்கூடிய ஒரு வழிமுறையெல்லாம் இருந்தது. அதை நம்ம இப்போ காஞ்சிபுரத்தில் கூட பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் பார்த்தோம்னா காஞ்சி காமாட்சி, அப்புறம் அங்கேயே உள்ளேயே அன்னபூரணின்னு ஒரு 2 சாமி இருக்கும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, சிலப்பதிகாரத்தில் கதையில் வர்ற மாதவி மணிமேகலை தான். மாதவி விபச்சாரியாக வேலை செய்து கொண்டிருந்தாள் அப்படின்றதுனால தான் அதை காமத்தை ஆட்சி செய்பவள் அப்படின்னு சொல்லி காமாட்சின்னு பேர் வச்சாங்க. மணிமேகலை அட்சய பாத்திரம் வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்கன்றத பேரை மாற்றி அன்னபூரணி, அவங்க ஒரு சாப்பாடு சட்டி வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. அது ரெண்டும் பௌத்த பெண் தெய்வ வழிபாட்டின் இன்றைய பார்ப்பன மதத்தோடு சேர்ந்து அது அப்படி மாறுது. மற்றபடி நீங்கள் கேட்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் அப்படின்லாம் பார்த்தோம்னா அது பூராமே ஆணவ கொலைகள் செய்யப்பட்ட பெண்கள். ஏன்னா பழைய இலக்கியங்களில் வரக்கூடிய அகநானூறு புறநானூறுலலாம் வரக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்ற ஒரு கணக்கே தெரியாது. அவங்கவுங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் பாடல்கள் பூராமே சொல்லுது. அது நான் அவனை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது, அப்போ நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம், அப்புறம் அவன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அதாவது நம்ம இப்போ திரைப்படங்களை பார்த்து மாற்றிட்டு புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம்.
என்னென்னா தமிழ் இலக்கியத்தில் சொல்கிறது பூரா என்னென்னா, முதலில் ஒருவரை ஒருவர் சேர்ந்து பழகி செக்ஸ் வச்சுக்கிறாங்க. அதன் பிறகு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி தான் அந்த பாடல்கள் பூராமே சொல்லுது. ஆனால் இவங்க அதை வந்து மிஸ்இன்டர்ப்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, சினிமாவில் வர மாதிரி முதலில் காதலித்தார்கள் அப்படின்னா என்ன பாட்டு பாடிக்கிட்டு லவ் பண்ணி டூயட் பாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை ஏன்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீ வந்து சில பாட்டெலாம் வரும், இந்த பசலை நோய் வந்துருச்சு அவளுக்கு காதலனை நினச்சி, பசலை நோய் அதாவது ரொம்ப உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் கவலையினால சாப்பிடாம கவலையெல்லாம் இல்லை, அவங்க கூட இருக்கும்போது செக்ஸ் கிடச்சிது, அவன் இல்லைன்னப்போ அது இல்லைன்றதுனால அவளுக்கு ஏக்கமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அந்த பெண் சொல்கிறதாகவும், அவள் தோழி வந்து நீ இதை ரொம்ப ஓவராக காமிக்காத, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், உங்கள் அம்மா பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவள் அறிவுரை சொல்கிற மாதிரி பாடல்கள் வரும். இதை இவங்க வந்து நாகரிகமாக சொல்கிறான் அப்படி இப்படின்னு இவங்க ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது பழைய காலத்தில் பார்த்தோம்னா சாதாரண லவ் மேரேஜ்ன்றது எப்போதுமே சாதாரண ஒரு விஷயமா இருந்தது. பிற்காலத்தில், அதாவது கிபி 1300களுக்கு பிறகு உள்ள காலத்தில் சாதின்ற அமைப்பு ரொம்ப நெருக்கமாகுது. திருமணங்கள்லாம் சாதிக்குள்ளே தான் நடக்கணும் அப்படின்றது ஸ்ட்ரிக்ட் ஆகுது. அப்போ அதை மீறி காதலிக்கும் பெண்களை கொண்டு வர்றாங்க. அதுதான் ஆணவ கொலை. அதான் ஆணவ கொலை. இன்றைக்கும் சொல்கிற ஆணவ கொலைன்றது அதுவும் இன்றைக்கும் அதுதான் ஆணவ கொலை. இதை கொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. கொண்டுட்டோம், இவன் பேயா வந்தான்னா என்ன பண்ணுறது, பேயா வந்து நம்ம குடும்பத்தை நாசம் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கோயிலை கட்டிடுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வ வழிபாடே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு அந்த ஊரில் இருக்க எல்லாரும் போக மாட்டாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க போவாங்க. அந்த சாதியிலையும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் போவாங்க. மற்றவங்கெல்லாம் போக மாட்டாங்க. இப்போ வீட்டில் ஒரு கல்யாணம் ஏதாவது நிச்சயம் பண்ணியிருக்காங்கன்னா முதல் வேலையாக அங்கே போய் பொங்கல்லாம் வச்சு படையெல்லாம் போடுவாங்க. போட்டு என்ன கும்பிடுவாங்க, அதா பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், நீ பார்த்து கோவப்படுறாத, எனக்கே கல்யாணம் ஆகலை, நீங்கள் கல்யாணம்லாம் பண்ணுறீங்களாடா அப்படின்னு நீ கோவப்பட்டு ஏதாவது பண்ணிடாத, நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சு தான் பண்ணிச்சுக்கோ, இப்படி தான் அங்கே போய் சாமி கும்பிட்றது. நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பெண் தெய்வமும் யாரோ ஒரு குடும்பத்தில் யாரோ ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க. லவ் பண்ணான்னு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகலான்னு பார்த்தா அப்படின்னு சொல்லி கொலை பண்ணிவிட்டு அந்த பாடியை புதைச்சிட்டு, இப்போல்லாம் வந்து போலீஸு அது இதெல்லாம் இருக்குது, டக்குன்னு போய் புதைக்க முடியாது. அந்த காலத்தில் டக்குன்னு வீட்டுக்கு பின்னாடி குழியை தோண்டி புதைச்சிடுவாங்க. அப்புறம் கொலை பண்ணிட்டோம், நைட்டில் ஏதாவது பேய் வருமா என்னன்னு பயம், பேயா வந்து நம்ம பாடாப்படுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் என்றைக்கு கொண்டாங்களோ அந்த தேதியில் போய் பூஜை போடுறது அப்படின்றது தான். இங்கே வந்து நம்ம திரைப்படங்களில் வந்து இது தப்பாக வரலாறுகளை சொல்லி தவறான செய்திகளை தான் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எங்கள் குடும்ப கோயில் குடும்ப இது இல்லை, அது ஒரு கர்மமும் கிடையாது. யாரையோ ஆணவ கொலை பண்ணி புதைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த புதைச்ச ஆணவ பொண்ணை நம்ம குடும்பத்தை அவள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பயத்தில் போய் வருஷம் இதுக்கு பரிகாரம் பண்ணுறது. எல்லா பெண் தெய்வங்களும் அப்படி தான் வந்து இடைக்காலத்தில் உருவான கிராமப்புற பெண் தெய்வங்கள் பூரா இப்படி வந்த தெய்வங்கள். அதன் பிறகு ஒரு செட்டு அம்மன்லாம் வருது. அதுதான் நீங்கள் கேட்ட அங்காளம்மன், அதெல்லாம். அவங்கெல்லாம் எப்படி வராங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் வந்த பிறகு வராங்க. அதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று கான்செப்டே நம்மள்ட்ட கிடையாது. போர்ச்சுகீசியர்கள் வரும்போது தான் அவங்க கூட வரும்போதே மேரி மாதாவை கூப்பிட்டு வராங்க. சரியா, அவர் மதர் ஆஃப் ஹோப், அவர் மதர் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு ஒவ்வொரு பேரில் ஆரோக்கிய மேரி அப்படின்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல. அப்படி மேரி மாதாவை அவன் கும்பிட்றான்றப்ப அவங்க கூட இன்ட்ராக்ஷன் ஆகும்போது இதுக்கு என்ன பேர் அப்படின்லாம் கேட்குறாங்க. அவன் வந்து அவனோட போர்ச்சுகீசிய மொழியில் ஒரு பேர் வச்சுருக்கிறான். இது வந்து ஏரி காத்த அம்மா, ஏரி காத்த மேரி, இது நோயை காத்த மேரி அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அதே மாதிரி இவங்களும் பேர் வைக்கிறாங்க. மாரியம்மா அப்படின்னா மழை பெய்யல அப்படின்னப்ப மாரியம்மான்னு ஒரு சாமியை வச்சு கும்பிட்டோம்னா மழை வரும். மாரின்னா மழை. ஆமாம். ஸோ மாரியம்மன் ஒன்று உருவாக்கி அதே மாதிரி அதே டெம்ப்ளேட்டில் அவங்க மேரியை வச்சுக்கிட்டாங்க, இவங்க அம்மன் வச்சுக்கிட்டாங்க. சரியா. இன்னும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் பிளேக் அம்மன் ஒரு கோயில் இருக்குது. பிளேக் அம்மன். ஆமாம். ஓ, புதுசாக இருக்குது சார் பேர். புதுசாலாம் இல்லை, அது கோயில் 100 வருஷத்துக்கு மேலே பழைய கோயில். அது என்ன கான்செப்ட் அது பிளேக் அம்மன்? 1910களில்
தமிழ்நாட்டில் நிறைய இந்தியா பூரா நிறைய இடத்துல பிளேக் நோய் வந்தது. பிளேக் நோய் வந்தால் அதில் நிறைய பேர் செத்துருவாங்க. அப்போ உருவாக்குன ஒரு அம்மன் தான் கோயம்புத்தூரில் இன்றைக்கே இருக்குது, பிளேக் அம்மன்னு பேர். பிளேக் நோயாளிலேருந்து எங்களை காப்பாற்றின அம்மன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மனுக்கு பிளேக் அம்மன்னே பேர். நீங்கள் நான் சும்மா அடிச்சு விட்றேன்லாம் இல்லை, நீங்கள் கூகுளில் போய் கோயம்புத்தூர் பிளேக் அம்மன்னு போட்டிங்கனாலே அது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு எல்லா டீட்டெயிலும் காட்டும். கோயில் 100 வருஷம் பழசு. இன்றைக்கி நேற்று இப்போ புதுசாக வந்ததே இல்லை. நல்ல வேலை இந்த டைமில் யாரும் கொரோனா மண்ணு எதுவும் கொண்டாடாமல் போனாங்க. அதுக்கப்புறம் சொல்ல முடியாது சார், இன் ஃபியூச்சரில் வருவாங்க. ஏன்னா ஒரு மோடியே என்ன சொன்னார், கொரோனா வந்தால் கைத்தடிக்க சொன்னார், தட்டு வச்சு தட்ட சொன்னார் அப்படின்னால அந்த மாதிரி இவங்களும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அம்மன் பேர் வச்சு. ஆனால் அதை இப்போ நினைச்சாலும் ஒரு மாதிரி காமெடியாக தான் இருக்குல்ல சார். எல்லாம் லூசுங்க, வேற என்ன. அந்த டைமில் சில பேர் செஞ்சாங்க, பெல் அடிக்கிறது, தட்டு எடுத்து தட்டுறது. அந்த கொரோனா ஓடி போயிடும். அந்த கொரோனா டைமில் நானும் என் பையனும் வெளியே எங்கேயும் போக முடியலன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருப்போம். சரி வாடா நம்ம 2 பேரும் ஜம்பிங் எக்ஸசைஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு பக்கத்து மாடியிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, இதுதான் புது டாஸ்கா சார், எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை குதிக்கணும், எத்தனை வாட்டி குதிக்கணும், நான் நியூஸில் பார்க்கவே இல்லையாரு, இப்போ லூஸ் அப்படின்னா. அது மாதிரி எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை விட காமெடின்னா சில லேடிஸ் வந்து தள்ள வேப்பலையை சொருகிட்டு கிளம்பிட்டு நிறைய பேர் போயிருந்தாங்க. ஒரு கொத்தா வேப்பலை எடுத்து, வேப்பலை வந்து அம்மா போட்டுச்சு அப்படின்னு சொன்னான். இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பொதுவாக சொல்றேன், சிக்கன் பாக்ஸ் அந்த வருதுல்ல, அப்போ வந்து என்னன்னா அவங்க அதாவது சொல்லுவாங்கல்ல, எங்கள் முன்னோர்கள் ஒன்றும் மூடர் இல்லை. முன்னோர்கள்லாம் மூடர் கிடையாது, நீ தான் முட்டா பைய. அவங்க அன்னைக்கு இருந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்களால லைஃப்பை எப்படி ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும்னு யோசிச்சாங்க. அன்னைக்கு ஃப்ரிட்ஜு கிச்செல்லாம் கிடையாது. அதனால என்ன பண்ணாங்க, எலுமிச்சம்பழம் நிறைய கிடைக்கிற நேரத்தில் அதை வெட்டி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு வெயிலில் காய வச்சு பதப்படுத்தி ஊறுகான்னு ஒன்று செஞ்சு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிட்டாங்க. சரியா, அது அன்னைக்கு இருந்த டெக்னாலஜியை வச்சு அவங்க செஞ்சது. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஃப்ரிட்ஜை வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாஸ்மதி ரைஸ் எல்லாம் உள்ள அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற. உலகத்துலேயே டெய்லி 3 வேளை சமைக்கிறது இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் தான். பல ஐரோப்பிய நாடுகள்லாம் அதுக்கு பேரே வந்து சாட்டர்டே அப்படின்னா குக்கிங் டேன்னு பேர். வாரத்தில் ஒரு நாள் தானா? ஆமாம், சாட்டர்டே மட்டும்தான். ஆமாம், அன்னைக்கு குக் பண்ணி அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி உள்ளே எடுத்து பேக் பண்ணி வச்சுருவாங்க ஃப்ரிட்ஜில். சரி சரி. சரியா, அவங்க வந்து சூடான உணவு வேணும்லாம் கேட்க மாட்டான். நம்ம தான் சுட சுட இருக்கான்னு வேற கேட்பாங்க, அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்க சூடுலாம் கேட்க மாட்டான். எடுத்து அன்னன்னைக்கு எந்தெந்த சாப்பாடு என்னைக்குன்னு மார்க் பண்ணி வச்சுருவாங்க, அந்த சாப்பாடு எடுத்து திங்கக்கிழமைக்கு உள்ளது திங்கக்கிழமை சாப்பிட்ருவாங்க, செவ்வாய்க்கிழமை உள்ளது செவ்வாய்க்கிழமை சாப்பிட்ருவாங்க. வாரத்தில் ஒரு நாள் குக் பண்ணிவிட்டு மற்ற நாள்லாம் குக் பண்ணுற வேலையே இருக்காது. அப்போ இதே தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ முன்னோர்களும் என்ன பண்ணாங்க, சாயங்காலமாக சமைப்பாங்க. சாயங்காலம் சமைச்சு சாப்பிட்டுட்டு மிச்சத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுருவாங்க, கெட்டு போகாமல் இருக்கட்டும்னு. மறுநாள் காலையில் அதை சாப்பிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சமைப்பாங்க. இல்லைன்னா அந்த சாதமே நிறைய சமைச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் அந்த பழைய சாதமே சாப்பிடுவாங்க. மொத்தமாக அந்த கெட்டு போகாத துவையல் மாதிரி அரைப்பாங்க. இந்த தேங்காய் போடாமல், தேங்காய் போட்டால் தான் அது கெட்டு போகும். தேங்காய் வெங்காயம் போடாமல் எந்த துவையல் அரைச்சாலும் அது கெட்டு போகாது. சரியா, அந்த மிளகா உப்பு புளி இந்த 3 வச்சு அது கூட வேறு ஏதாவது கம்பைன் பண்ணி ஏதாவது ஒரு பருப்பு கிருப்பை கம்பைன் பண்ணி அதையும் வறுத்து சேர்த்து போட்டு அரைச்சி ஒரு துவையல் மாதிரி செட் பண்ணுவாங்க. நானே பார்த்துருக்கேன், கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க, வயல் வேலைக்கு போகிறவங்க இது இருக்குல்ல, காணம் இருக்குது பார்த்தீங்களா, குதிரைக்கு போடுற காணம், காணம்னு சொல்லுவாங்க, ஒரு தானியம் இருக்குது. அந்த தானியம் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன், ஹெவி ப்ரோட்டீன். அது அதில் துவையல் அரைச்சி என்ன பண்ணுவாங்க, அந்த சட்டி வச்சுருப்பாங்க, சட்டியில் உள்ள பழைய சாதமோ ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த துவையலை உருட்டி அந்த மூடி இருக்குல்ல, அந்த மூடியில் ஒட்டி வச்சுருவாங்க. ஒட்டி வச்சு மூடிடுவாங்க, அது உள்ளே உழாது. ஏன்னா அது ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த துவையல், ஆனால் செம காரமாக இருக்கும். மதியம் சாப்பிடணும்னா அப்படியே எடுத்து இதையும் வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அன்னைக்கு அவங்க எதெல்லாம் சிம்பிளாக பண்ண முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டாங்க. நாம அது மாதிரி செய்யறதில்லை. அன்னைக்கு வந்து அந்த வேப்பலைன்றதை எதுக்காக வச்சுருந்தாங்கன்னா, பாக்ஸ் அந்த அம்மை நோய் வந்ததுன்னா பரவும், அது வைரஸ்.
ஓகே ஓகே. அந்த வைரஸ்னா உங்களுக்கு தெரியாது, ஆனா காத்துல பரவும்னு தெரியும். யாரும் கிட்ட வந்தாங்கன்னா பரவுது. அப்ப என்ன பண்றாங்க, அந்த அம்மை வந்த ஆளை மட்டும் ஒரு இடத்துல தனியா உட்கார வச்சுட்டு, இப்ப டெட்டால் தெளிக்கிற மாதிரி மஞ்சள் தண்ணியை தெளிச்சு வச்சாங்க. அந்த ஆள் அங்க இருக்கிறான், அங்க போகாதீங்க அப்படின்னு அடையாளம் காட்டுறதுக்காக வேப்பிலையை சொருவி வச்சாங்க. ஓகே ஓகே. ஒரு வேப்பிலையை சொருவி வச்சிருந்தா என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க, இது ஐசோலேட்டட் வார்டு, இது கொரோனா வார்டு மாதிரி, இது வந்து அம்மை போட்ட வார்டு, யாரும் அங்க வராதீங்க, வந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்துடும் அப்படின்றது. ஏன்னா அந்த காலத்துல சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கும், அந்த குழந்தைக்கு அம்மா தொத்திக்கிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா அவங்க ஒரு பொது நலத்துக்காக அது மாதிரி பண்ணாங்க. இதுங்க லூசு மாதிரி வேப்பிலையை சொருனா வராதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. வேப்பிலைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எதனால வேப்பிலையை வச்சாங்கன்னா, வேப்பிலைன்றது வந்து கொஞ்சம் கசப்பான விஷயம். ஸோ இங்கே ஒரு கசப்பான விஷயம் இருக்குது, வராதிங்க அப்படின்றதுக்காக வச்சது. அடையாளம் காட்டுறதுக்கு அன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் ஒன்று செஞ்சாங்க. இதுங்க லூசு மாதிரி வேப்பிலையை அரைச்சி குடித்தோம்னா நமக்கு நோய் வராதுன்னு பேசி திரியிறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மொத்தத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த பெண் தெய்வம் வழிபாடுன்றது 3 ஸ்டேஜாக இருந்திருக்கு. இலக்கிய காலத்தில் லேசாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது பெருசாக அந்த இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ வழிபாடை பற்றிலாம் பெருசாக எந்த குறிப்புகளும் கிடையாது. பிறகு பார்த்தோம்னா இந்த ஆணவ கொலைகள் மூலமாக வந்த கிராமப்புற தெய்வங்கள். 3வது ஸ்டேஜ் மேரி மாதா, ஆரோக்கிய மேரி வந்ததுக்கப்புறம் இவங்களும் அதே மாதிரி பல அம்மன்களை உருவாக்கிக்கிட்டு இந்தியன் வெர்ஷனில் இவங்க கும்பிட ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான் கதை. அப்புறம் அந்த அம்மன் எல்லாருமே பராசக்தி சிவபெருமானோட பொண்டாட்டின்னு இன்னொரு கதையை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்புறம் அந்த கோயிலையும் ஐயருங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க, அவங்க கொள்ளையடிக்கிட்டோம் அப்படின்னு. அவ்வளோதான் நடந்திருக்கு. ஸோ பெண் தெய்வங்களை வழிபட இந்த சமூகம் வந்து உண்மையிலே பெண்களுக்கான உரிமைகளை கொடுக்குறாங்களா? ஏமா நீ பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும்னா முதல்ல வழிபடக்கூடாது, சரியா? வீடுகளிலே பாருங்கள், மட்டன் குழம்பு வச்சுட்டாங்கன்னா உடனே சொல்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு மட்டன்லாம் பிடிக்காது அப்படின்வாங்க. செய்கிறவங்களே அவங்க தான். ஆனால் அவங்க செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இவன் நல்லா போட்டு மொக்கணுன்றதுக்காக இவங்க திங்கிறதுக்கு அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு இவங்களே முதல்ல சொல்லுவாங்க. முதல்ல இந்த புனிதப்படுத்துகிற வேலை இருக்கிற இடத்துலையே முதல்ல சமத்துவம் இருக்காது, சரியா? புனிதப்படுத்துகிற வேலையை நிப்பாட்டினா தான் சமத்துவம் வரும். இப்போவும் கூட வந்துட்டு ஆணை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பெண்களுக்கான அந்த தெய்வத்தோட நிப்பாட்டிக்கிட்டாங்களா? தெய்வத்தோடு தான் நிப்பாட்டுறாங்கன்றப்ப தான் ஆணாதிக்கம் இருக்குது. உன்னை மனுஷனை இப்போ மதிக்கலைன்னு நீங்கள் சொல்கிறோம், நான் உன்னை தெய்வம் மாதிரி வச்சுருக்கேன், ஆனால் தெய்வம் மாதிரி வச்சுருந்தாலும் நீ எனக்கு அடிமையாக தான் இருக்கணும்னு தானே சொல்கிறாங்க. எவனா ஒருத்தன் டெய்லி போய் அம்மாவுக்கு உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கானா? எவனும் பண்ணுறது இல்லைல்ல. சும்மா இது வந்து ஒரு பேருக்கு சொல்கிறது. அது திரைப்படங்கள் அதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். அதையும் குறிப்பாக எம்ஜிஆர் அதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். அவர் தான் நிறைய அம்மா படம் அம்மான்னு சென்டிமெண்ட்டில் நடித்தார். அப்புறம் அது ஒரு ஃபார்மேட் ஆகிடுச்சு. அந்த ஃபார்மேட்டாக அப்படியே இப்போ வர லேட்டஸ்ட்டாக தனுஷ் வர படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ கடைசியாக வந்து அந்த அம்மான்ற கேரக்டரை வந்து எலிவேட் பண்ணி காமிச்சிட்டு அந்த பெண்ணுக்கு தேவையான எந்த உரிமைகளையும் கொடுக்காம தான் வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.